Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் அனிமேட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த அனிமேஷனை பாக்கும்போது நமக்கு சிம்பிளான வர்க் மாதிரி இருக்கும், பட் இதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வர்க்லாம் இருக்கு. சோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிக்மாவில் போய்ட்டு நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அந்த சைஸஸில் கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட சைஸில் நான் என்ன பண்ணுறேன் சைஸஸே எடுத்துக்கிறேன். அதாவது 1080 ஸோ இந்த சைஸஸில் நீங்கள் ஸோ நான் 1080 சைஸஸில் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சர்க்கிளுக்கு நீங்கள் இமோஜியோட கலரை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ எல்லோ கலர். ஸோ அந்த கலரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஐபால் போட போகிறோம் நம்ம. ஸோ இந்த ஐபாலை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐபாலை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபாலோடைய இன்சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐபால் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு உள்ளே இருக்கிற ஐபால் இருக்கு இல்லையா, ஸோ அதை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிடுறேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சென்டரில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது எனக்கு வந்து இன்னொரு ஐபால் எனக்கு வேணும் இல்லையா, ஸோ அதனால் 2 ஐபாலாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஐபாலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து குரூப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் சென்டரை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுத்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த மவுத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எலிப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு எலிப்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த எலிப்ஸை வந்து ஸ்வீப் பண்ணிடுங்க, ஹாஃப் சர்க்கிளாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஐபால்க்கு ஏற்ற மாதிரி சைஸஸ்க்கு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஐபால்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரவுண்டட் கார்னர் கொடுத்துருங்க. ஸோ நான் ஒரு 10 கொடுத்துருக்கேன் ரவுண்டட் கார்னர். ஓகேவா, ஸோ இந்த ரவுண்டட் கார்னர் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற டங்க் இருக்கு இல்லையா, அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டங்கோட கலர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு டார்க் கலர் கொடுங்க. ஏன்னா உள்ள இன்சைடு வந்து டங்க் வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி கொடுத்துருங்க. இப்போது இது உள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2த்தையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. அப்படியே என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணி வெளில கொண்டு வந்துடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கீழே வச்சுட்டு இது 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி ஷேப்ஸில் இருக்கோ அதே ஷேப்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஷேப்பை டிலீட் பண்ணிடுங்க. இதை மட்டும் கொண்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு இப்போ இந்த அனிமேஷனில் பார்த்த அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த எஃபெக்ட்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று போடுங்க. ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுங்க. சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த சர்க்கிள்க்கும் பின்னாடி இருக்கிற எல்லோ ஷேப் கொடுத்துருங்க, எல்லோ கலர் சைஸஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இது வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் இருக்கணும். அதாவது வெளியில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுருங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஐபாலுக்கு உள்ளே இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஐபாலை மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பின்னாடி இருக்க டங்க் இருக்கு இல்லையா அதை மாஸ்கிங்கில் உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப் இருக்கும். அதாவது இந்த
ஷேப் எல்லாமே இப்படி இருக்கும். நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து அலைன் பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக அலைன் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பு வித்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அலைன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரேமை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிடுங்க, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த சர்க்கிளை மேலே இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் நம்ம போட்டுரும் இல்லையா, ஸோ இந்த பாக்ஸை இங்கே எப்படி மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ இதை மேலே இப்படி கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ்க்கும் நம்ம வந்து மேலே கொண்டு போகணும். ஸோ அதனால் இந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ஐபாலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இங்கே அலைன் பண்ணிடுங்க. இதையும் ஐபாலுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஐபாலுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த லிப்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த லிப்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெளில கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வெளில கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க மேலே வர மாதிரி. அப்போ தான் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஐபாலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உள்ளே இப்படி தள்ளிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஐபாலையும் உள்ளே நீங்கள் இப்படி தள்ளிக்கலாம். இப்போ நீங்கன்னா இந்த ஐபால் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐபாலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேமுக்கு கிளிப் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேமுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிப்பிங் கண்டென்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து கிளிப் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கண்டென்ட் உள்ள இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து கிளிப் கண்டென்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுக்கும் கிளிப் கண்டென்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். இப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அனிமேட் கொடுக்குறேன். ஸோ நான் அனிமேட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து இந்த அனிமேட் எனக்கு வேணும். ஸோ நான் கிளிக் பண்ண தேவையில்ல, ஆஃப்டர் டிலே பண்ணால் போதும். ஸோ ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்மார்ட் அனிமேட்டில் கஸ்டமைஸ் பெசியர் கொடுங்க. இந்த கஸ்டமைஸ் பெசியரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெசியரை நான் இந்த மாதிரி வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கண்டினியூவாக இந்த அனிமேட் ஆகிட்டே இருக்கணும். அதனால் மறுபடியும் இது ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு ஸோ ஸ்மார்ட் அனிமேட்டில் இது ரெண்டுத்தையும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் ஃபுல் வியூவில் வைக்கிறேன், ஃபிட் வைக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.